வணக்கம். தமிழாளி ஒளிக்காட்சி 108 சந்திக்கின்றோம். தமிழாளி ஒளிக்காட்சி 108 இப்பொழுது காட்சிக்கு வருகிறது கவிக்களத்தில் வாழ்த்துக்கள் தமிழும் தமிழாளியும் என்ற தலைப்பிலே இன்று நாங்கள் சந்திக்கின்றோம். தமிழும் தமிழாளியும், தமிழை பற்றியும் நீங்கள் வாழ்த்து கூறலாம், தமிழாளியை பற்றியும் வாழ்த்து கூறலாம். எது என்றாலும் தமிழும் தமிழாளியும் ஒன்றாகிவிட்டோம். தமிழ் என்ற தமிழாளி, தமிழாளி என்ற தமிழ் என்று நாங்கள் தரணி எங்கேயும் இங்கு கால் பதித்திருக்கின்ற இந்த நிலத்தில் 100 நிகழ்ச்சிகளை தாண்டி இன்று வலம் வந்து கொண்டிருக்கின்ற பெருமைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பெருமை யாருக்கு என்று கேட்டால் எங்களோடு இணைந்து செயல்படுகின்ற இந்த கலைஞர்களுக்கே சேரும். ஆகவே இன்றைய இந்த கவி களத்தினுடைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தமிழாளியை கஷ்டப்பட்டு வளர்த்து இன்று உலகெங்கும் ஊர் என்று எனக்கு வார்க்க வருது. நான் ஊருக்குள்ள இருக்கிற ஊர்கவிஞன். ஆகவே உலகத்திலே நான் பெருங்கவிஞன் அல்ல. ஆகவே ஊருக்குள்ள இருக்கின்ற ஊர்கவிஞனை இன்று பாருக்குள்ளே கொண்டு சேர்த்த பெருமை இந்த பார் பல நாடுகளில் இருந்து வந்த கவிஞர் பெருமக்களுக்கும் கலைஞர்களுக்கும் சார்ந்தது. ஆகவே அவர்களுக்கு இன்று இந்த நிகழ்வுகள் சமர்ப்பணமாக்கி கொண்டு நாங்கள் கவிக்களத்துக்கு செல்கின்றோம். இந்த களத்துக்குள் நாங்கள் ரங்குவதற்கு நாங்கள் முதல் அழைக்கின்றோம் எங்களுடைய தமிழ்நாட்டில் இருந்து வருகை தந்திருக்கின்ற கவி ரிஷி அவர்களை அழைக்கின்றோம். தமிழ்ச்செம்மல் கவிரிஷி அவர்களை இந்த கவிக்களத்துக்கு முதலில் அழைக்கின்றோம். வணக்கம். வணக்கம் கவிரிஷி, எப்படி இருக்கிறீங்கள்? நன்றாக இருக்கிறோம் ஐயா. நீங்க நன்று என்று சொல்லதை விட ஒரு மடி உயர்ந்து இருக்கிற மாதிரியும் தெரிகிறது. மனதிலே ஒரு மகிழ்ச்சி பொங்கி வருகிறது என்று நான் நினைக்கின்றேன். பொங்குவது பொதுவானது, பொங்கி வருவதுதான் எதிர்பார்ப்போம். நாங்கள் எதிர்பார்க்கிறது பொங்கி வருவதை எதிர்பார்ப்போம். அப்ப பொங்குவது பொதுவானது. இன்று பொங்கி வருகிறது, பால் பொங்கி வருகிறது போல் உங்களுடைய மனதில் இருந்து பொங்கி வருகிறது. சரி, அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா? எல்லாம் வாழ்க்கை ஒரு சிறப்பான முறையில் தெளிந்த நீரோடையாய் போய் கொண்டிருக்கிறது. மகிழ்வும் அமைதியும் மன நிறைவும் ஒருமித்தே என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது ஐயா. வாழ்த்துக்கள். எண்ணம் போர் வாழ்க்கை இன்று போல் என்றுமே நிலைத்து இருக்க வேண்டும் என்றதை வாழ்த்துக்கொண்டு என்று எங்களுடைய கவி களத்துக்கு நாங்கள் சொல்லுகிறோம். சரி, தமிழும் தமிழ் ஆளியும் என்ற இந்த கவியரங்குகள் நீங்கள் என்ன கவிதையை பொங்கி வந்திருக்கிறீர்கள்? அது தமிழையும் தமிழாளியும் இரண்டரை கலந்து ஒரு கவி வடித்திருக்கின்றேன். சரி, சர்க்கரை பொங்கல் என்று சொல்லுங்க. சரி, எடுத்து வாருங்க. உலகளாவிய தமிழ் சொந்தங்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழும் தமிழாழியும் என்ற தலைப்பிலே என்னுடைய கவிதையை இதோ சமர்ப்பிக்கின்றேன் உங்களுக்காய். தமிழும் தமிழாழியும். தமிழும் அமிழ்தும் இரண்டர கலந்திட்ட இலக்கியம் போல் உயிரும் உடலும் ஒரு சேர கொண்டதையே மனிதர் என்போம். தமிழும் உயிரும் குருதியில் ஓடிடும் ஒரு மனிதரைத்தான் தமிழுக்கு புத்துயிர் கொடுப்பவராம் உயிரவன் என்போம். தந்தைக்கு மகனாற்றும் தார்மீக கடமையை போல் தமிழுக்கு இவராற்றும் தார்மீக கடமையே தமிழாழியாம். தமிழர் குல பண்பாடும் கலாச்சார மேம்பாடும் அண்டமெல்லாம் தமிழ் மணக்க தமிழாமியே வண்டமிழாம். தமிழர் குல பண்பாடும் கலாச்சார மேம்பாடும் அண்டமெல்லாம் தமிழ் மணக்க தமிழாளியே வண்டமிழாம். வாழும் கலையை வாரி வழங்கும் தமிழ்மொழி என்பது மொழியின் அடையாளம் மட்டுமின்றி மனிதனின் அங்கீகாரமும். வாழ்வியலை வகுத்து சொன்ன வள்ளுவ பெருந்தகைக்கு தமிழ் உளி கொண்டு சிலை வடிக்குது தமிழாழியே. வாழ்வியலை வகுத்து சொன்ன வள்ளுவ பெருந்தகைக்கு தமிழ் உளி கொண்டு சிலை வடிக்குது தமிழாழியே. நாட்டுப்புற நல் கலைகள் பலவற்றை பரிமாறும் தமிழை கேட்டு மனம் இன்புற்று கூடி கழிப்பார் பாரினிலே. நாட்டுப்புற நல் கலைகள் பலவற்றை பரிமாறும் தமிழை கேட்டு மனம் இன்புற்று கூடி கழிப்பார் பாரினிலே. பாட்டும் பரதமும் நாதமும் இசையும் முழங்கிய வித்தருடன் நாடகம் நடத்திட காணும் மனிதர்கள் கவலைகள் மறந்திரனே. பாட்டும் பரதமும் நாதமும் இசையும் முழங்கிய வித்தகருடன்
நாடகம் நடித்திட அதை காணும் மனிதர்கள் கவலையாவும் மறந்தினரே. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பார் உன்னதம் அறிந்தவரே. இங்கும் தமிழ் அங்கும் தமிழ் என்பார் தமிழாழியில் உள்ளவரே. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பார் உன்னதம் அறிந்தவரே. இங்கும் தமிழ் அங்கும் தமிழ் என்பார் தமிழாழியில் உள்ளவரே. மங்கும் தமிழ் தொங்கும் தமிழ் என்பார் மடமையில் உழண்டவரே. உயிராய் தமிழ் உணர்வாய் தமிழ் கொண்டோ தமிழாழியிலே. மங்கும் தமிழ் தொங்கும் தமிழ் என்பார் மடமையில் உழண்டவரே. உயிராய் தமிழ் உணர்வாய் தமிழ் கொண்டோ தமிழாழியில் உண்டாரே. கல்வெட்டாய் தமிழ் வளர்த்த காலம் கற்காலம் என்றால் சொல்வெட்டால் தமிழ் வளர்த்த காலம் சங்க காலம் என்போம். பனை ஓலை எழுத்தாணி கொண்டு தமிழ் வளர்த்த காலங்கள் கடந்தும் இணைய வலை கொண்டே தமிழ் வளர்க்கும் தமிழாளி. பனை ஓலை எழுத்தாணி கொண்டு தமிழ் வளர்த்த காலங்கள் கடந்தும் இணைய வலை கொண்டே தமிழ் வளர்க்கும் தமிழாளி என்போம். உலகம் உருளு மட்டும் தமிழன் இருக்கு மட்டும், இயற்கை இருக்கு மட்டும் கற்கும் தமிழன் உள்ள மட்டும். உலகம் உருளு மட்டும் தமிழன் இருக்கு மட்டும், இயற்கை இருக்கு மட்டும் கற்கும் தமிழன் உள்ள மட்டும். கவிக்களம் களைகட்டும் கருத்துக்களம் நெருப்பு உமிழும். கவிக்களம் களைகட்டும் கருத்துக்களம் நெருப்பு உமிழும். தமிழ் வளர்க்க மட்டும் நெருப்பு மூட்டும் நெய்யாயிருக்கும் தமிழாழியே. தமிழ் வளர்க்க மட்டும் நெருப்பு மூட்ட நெய்யாயிருக்கும் தமிழாழியே. வாய்ப்புக்கு நன்றி. ஐயா, பொங்கு பொங்கன்னு பொங்கி வளர்த்து விட்டியா? என்ன கவிதை அடக்கு! நாடெழுந்து எழுதினாலும் என்னால் முடியாது ஐயா. இந்த தமிழாளிக்கு கவிதை ஒன்று எழுதணும் என்று நான் நினைத்து எழுந்தாலும் என்னால் முடியாது ஐயா. அந்த அளவுக்கு அடுக்கு மொழியை அடுக்கி தள்ளிவிட்டீங்க. பிரமாதம் பிரமாதம். தமிழும் மாலையும் உயிரும் உடலும். என்ன தொடக்கம்! தமிழும் மாலையும் உயிரும் உடலும். தமிழுக்கு உயிர் குருதியில ஓடுகின்ற அதுக்கு ஒரு அடமொழியா எனக்கு. சரி, அண்டமெல்லாம் என்று வளர்க்கின்ற இந்த தமிழாளிக்கு பெருமை சேர்த்த கவிதை. மொழிக்கு அடையாளம், மொழிக்கு அடையாளம் அதுவே அங்கீகாரம். அருமையான வரி. மொழிக்கு அடையாளம் அதுவே அங்கீகாரம். இந்த வள்ளுவன் கொடுத்த தமிழுக்கு உளி கொண்டு சிலவடிக்கும் தமிழாளி. நினைச்சு பார்க்கலையாப்பா? அருமையான ஒரு எங்களுடைய அந்த தமிழாளியினுடைய உள் நோக்கம் என்ன? அப்படியே குடைங்கிறீங்க. வள்ளுவன் கொடுத்த தமிழுக்கு, வள்ளுவனையே நாங்கள் எங்களுக்கு நினைவு சிலையாக நாங்கள் வச்சுக்கிறோம். எங்களுக்கு நினைவு சின்னம் வள்ளுவன் தான். ஆகிய வள்ளுவன் கொடுக்கும் தமிழுக்கு உளி கொண்டு சிலவடிக்கும் தமிழாளி. நான் எழுதிய வச்சிருவேன் அப்ப அதை எழுதிய வச்சிருவோம். ஏன்னா அது அப்படி ஒரு வரி. பாட்டும் பரதமும் நாதமும் இசையும் மொழிக்கு வித்தகர். குறிப்பிடையில ஆனா மொழிக்குரிய முழங்குகின்ற வித்தகர். தமிழுக்கு நிறைய சொன்னாரு, நிறைய விளக்கம் சொன்னாரு. ஆனா இந்த புது வடிவம் அப்பா, அங்கும் தமிழ் இங்கும் தமிழ் என்பார் தமிழாளியில் உள்ளோர்கள். தமிழாளி உள்ள இந்த கலைஞர்கள் சொல்லுகின்ற மாதிரி ஏற்கனவே அது வேற வேற வழக்கம். இது இப்ப அங்கும் தமிழ் இங்கும் தமிழ் என்றார் தமிழாளியில் உள்ளோர்களா. அருமை. இந்த கல்வெட்டு சொல்வெட்டு அருமையான தொடக்கம். கல்வெட்டு சொல்வெட்டு. இந்த கல்வெட்டு சொல்வெட்டு எல்லாம் சொல்லட்டும் அந்த காலத்துல. பிறகு பனை ஓலை ஒன்று இருந்தது ஒரு காலம். இன்றைக்கு இணைய ஓலை, இணைய ஓலை இணைய ஓலையில் இன்று நாங்கள் தமிழ் வளர்க்கின்றோம். இந்த தமிழாளியின் கவிக்களம், அடுத்து கருத்துக்களம், நெருப்பு. அதுமே நெருப்பு. கவிக்களம், இந்த கருத்துக்களம், அது நெருப்பு. கேட்டவர்கள் சொல்லுவார்கள் அது நெருப்பு தான். ஆனா அந்த பருப்பு அவிய நெய் வேணுமே. அந்த நெய்யை நாங்கள் தமிழாளியா நினைத்தோம். உண்மையிலேயே அது நெய், அதுதான். ஆக பருப்பு நெருப்பா இருக்கிறதுக்கு சிறப்பா இருக்கு. ஆக இங்கே நெருப்புக்கு பருப்புக்கு அவிய நெய் தேவையோ இவ்வளவுக்கு சிறப்பு யாருக்கென்றா அது உங்களுக்கு தானையா. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அருமையான உங்களுடைய கவிதை மீண்டும் வளர, நாங்களும் உங்களோடு சேர்ந்து வளர வாழ்த்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழாளியின் ஒளிக்காட்சி 108 உங்களுக்காக அடுத்ததாக நாங்கள் ஈழத்திலிருந்து தாட்சாணி அவர்களை கூப்பிட்டுக் கொள்கிறோம். வணக்கம் தாட்சாணி. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அதோட தமிழாளியின் இனிதே சிறக்க என் மனம் மகிழ்ந்த ஈழத்து மக்கள் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அனைத்தும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லது, அருமை அருமை. ஈழத்தினுடைய அன்பு, நாங்கள் அங்கே பிறந்து தவண்டு உருண்டு புரண்ட இடம். அந்த மக்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கிறது. எங்களுக்கு முக்கியம் உங்களை போன்ற கலைஞர்கள் எங்களோட இருக்கும் வரை ஈழமும் எங்களோட சேர்ந்து இருப்பதாக நான் கருதி கொள்கிறோம். இன்று சற்று இல்லை கூட இளமையா இருப்பது போல் ஒரு தோற்றம். ஒரு நிறைய மாற்றம் இருக்கிறது. ஆகவே இன்றைய ஒரு மகிழ்ச்சி. ஆரம்ப காலத்திலிருந்து எங்களுடைய ஒளிக்காட்சி வளமா வர வேணும் என்பதற்கு நீங்கள் தொடர்ச்சியான உங்களுடைய பணி, நாங்க நன்றி தெரிவித்து கொண்டு பாராட்டு தெரிவிக்கிறோம். கூறுங்கள், என்ன கவிதையோடு வந்திருக்கிறீங்க? தமிழும் தமிழாளியும். படைசூடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்றான் வள்ளுவன். அஞ்சாத வீரமும் கொடைத்தன்மை மன ஊக்கம் அறிவும் மாறாதிருத்தல் மண்ணிற்கு பெருமை என்றோ. தமிழாளியும் தலைவனே, உன் பெருமை புகழ்பாட வாழ்த்துக்கள். யுகங்கள் அதிர ஓர் விதைக்குள் அடைக்கலமாகி விழும் இடத்தில் விருட்சமாகி உங்கள் தமிழாளியில் தமிழால் எமையெல்லாம் இணைத்து நந்தவன பூக்களாக்கி உங்கள் ஆளிக்குள் எம்மை தமிழலையின் தலையில் முத்தெடுக்க வைக்கின்றீர். அமர்ந்தோம் மேகத்திலிருந்து சிதறி துளியாய் நாம் சகாப்தம் முடியாமல் தேடு பொருள் கண்டு பாடு பொருள் கொண்டு வாழ்த்து கூறுகின்றோம் என்று. பங்கிட்டு கொண்ட சோகங்களும் துயரங்களும் மூச்சுக்காற்றிலே விரைந்து நகரம் ஒவ்வொன்றும் யுக யுக மனித உறவுகளாய் புல்தலை வானமும் வேரோடும் மண்ணும் நீச்சல் வட்டத்துள் சிக்குவதில்லை. விரைந்து நகர்கொடிகள் உங்களோடு தமிழால் இணைந்தோம். தமிழை அழகாக்கி கருத்து சுருக்கமாய் தெளிவாய் விண்ணென்று குதிக்கும் மலையாய் மண்மீது பள்ளங்கள் உண்டு மலை மீதும் பள்ளங்கள் உண்டு. தண்ணீர் போய் பள்ளத்தில் தேங்கும் எம் தமிழாளி தமிழ் கண்டு தேங்கும். கணநேர சிறுதுளி பெருங்காடாய் சுற்றுப்புறத்தை சுற்றிப்பார். சூழல் கெட்டு கிடப்பதை பார். சுற்றம் தழுவு சுற்றுப்புறத்தை துப்பரவாக்கு. சமூகத்தை வாழ்க்கையோ நீர்க்குமிழி கருத்துக்களம் வெடிக்கும். அலை நீரை முகந்தெடுத்து கவிக்களமாய் மத்துக்களில் கடைந்தெடுத்து தமிழாளி தாயகம் பெருமை கொள்ள தம்பணி நிறுவச் செய்யும். சுகம் பெறத்தான் உழைக்கும். நெஞ்சினிலே அடக்கிவிட்டோம் பழுதுபட்ட மனங்களிலே எழுச்சி வந்து பாடுபட்டால் புகழோடு தேசம் வாழும் என்றாய். தமிழாளியின் தலைமகனே, தலைவி உனை தனியாக பயிலும் தமிழின் நிலனினிலே வந்தனைக்குரிய வளங்களாய் பூவை சுமந்து வேர் மீது பூக்களாக்கி பொன்பொருள் பதவிக்காய் பொய்யாக்காது வீடுகளில் பவனி வரும் மூற்றுமொழி தமிழாய். இடம் மாறாது சுழி மாறாது இனமான முகம் மாறாது தடம் மாறும் தமிழனுக்கு தாய்மொழி மேல் பற்று வர வளர்ச்சியூட்டி எழுச்சி காட்டி தமிழ் மொழி ஆள தமிழ் இனம் வாழ. மனித நேயம் மலருமே வேற்று மனிதன் இல்லை. விழிப்பும் உழைப்பும் வெற்றிடத்தை கூட்டி வெற்றி இடமாக்கி தன்னம்பிக்கையும் ஒற்றுமையும் இருந்தால் நீங்கள் ஒரு பெட்டகம் என்று வாய்ப்புகளை எமக்கு உரிமையாக்கி வலிமையும் திறமையும் கொன்ற தமிழாளியின் ஆளுமையை ஊர்வலமாக்கி ஊடகமே தமிழோடு வாழ்க பல்லாண்டு. புதிய விடியல்கள் விடுதலை வேங்கைகள் தடைகளை தகர் என்று விண்ணளவு உயர்த்து படைக்குள மறவர் நாம் ஆண்டாண்டு காலம் அடிபதிப்பீர் மக்கள் மனத்தில் திருப்பங்கள் கொடுத்து புதிய திசைகளை அழைத்து கண்டு கொதித்தாய் எழுத்தாலும் பேச்சாலும் மொழிகாக்க இனம் காக்க ஒழுக்கம் மானம் பண்பாடாய் அழுக்கை விலக்கி நடக்கின்ற இவ்விழா நாட்டிசையும் வாழ்த்துரைக்க தாய்வன் புகட்டிய அறம்பென்று வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.
அருமையான ஒரு கவிதை ஈழத்தில் இருந்து எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பெருமைக்குரிய விடயம். விதை ஒன்று நாங்கள் நட்டோம், தமிழாளி விதி என்று நாங்கள் நட்டோம், அது விருட்சமாக வளரும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. விதையொன்று நாங்கள் நட்டோம், அது முளைக்குமா முளைக்காது என்று எங்களுக்கு கனடாவில் தெரியாது என்றால் பனி கொட்டும் நேரம் இங்கே, பனி கொட்டும் நேரம் இங்கே பல மரங்கள் செத்து போச்சு. ஆகவே எங்கள் விதை முளைக்குமாண்டு தெரியாது. ஈழத்திலே தமிழ்நாட்டிலே அது விதைக்கலாம், அது அது விளையும் நிலம் அல்லவா, தமிழ் விளைந்த அது பிறந்த நிலம் அல்லவா, அது விளையும். அது நீங்க அது வளர்க்கவே தேவையில்லை, விதைக்கவும் தேவையில்லை, தானா முளைக்கும். தமிழ்நாட்டிலையும் ஈழத்திலேயும் தமிழ் தானா முளைக்கும் என்ற அது தேசம், அதனுடைய தேசம். ஆனா இது பனிகொட்டும் காலம். பனிகொட்டும் தேசத்திலே நாங்கள் தமிழை விதைப்பது எப்படி? மாமரம் கூட சின்ன சின்ன என்ன சொல்லுவாங்க, சின்ன சின்ன சாடிக்குள்ளதான் இருக்குது. பெண்ணாம்பரிய மாமரம் கூட சின்ன சின்ன சாடிக்குள்ளதான் நாங்கள் வளர்க்கிறோம். வேப்ப மரம் கூட இங்க இருக்குது, அது வேடிக்கை அல்ல, வீட்டுக்குள்ளே வளருது. வேப்ப மரம் வீட்டுக்குள்ளே வளருது. சந்திராதேவி அம்மா அங்க சரித்திரம் படைப்பா, வேப்ப மரம் வீட்டுக்குள்ளே இருக்குது. ஆகவே மாமரம், வேப்ப மரம், பலாமரம் எல்லாம் வீட்டுக்குள் வளர்க்கிறோம் கனடாவிலே. அப்படிப்பட்ட இந்த தேசத்திலே தமிழ் முளைக்குமா? இதுதான் அந்த கேள்வி. ஆகவே தமிழ் முளைக்குமா என்று விதைத்தோம், அதை விதைத்தது விருட்சமாக கொண்டு வந்தீர்கள் தாட்சாயினி. ஆழிக்குள் முத்தெடுக்க வந்தீர்கள், ஆழிக்குள் முத்தெடுக்க வந்தீர்கள். ஆனால் முத்தை நாங்கள் ஆழத்திலிருந்து எடுத்துமில்லவா தாரோம். ஆழிக்குள் முத்தெடுக்க வந்தீர்கள், நீங்கள் மூழ்கி போகக்கூடாது என்பதற்காக ஆழத்துக்கு நாங்கள் சென்று முத்தி எடுத்து உங்களுக்கு தருகிறோம். அதனால் சோகங்களும் துயரங்களும் எங்களை மூச்சுக்கள் இருக்கும், சோகங்களும் துயரங்களும் மூச்சுக்கள் இருக்கும். ஆனா எங்களோடு மன்னிக்கணும், உங்களோடு நாங்கள் தமிழால் இணைந்திருக்கும் போது அத்தனையும் பறக்கும், அத்தனையும் பறக்கும். தமிழாளியினுடைய தமிழாளிக்குள் தமிழ் வந்து தேங்கும். அருமையான வரி. தமிழாளிக்குள் தமிழ் வந்து தேங்கும். அந்த தேங்கியதை நாங்கள் நீராக வாய்க்காலா வடிந்தோட விட்டு வயல்வெளியெல்லாம் நாங்கள் பாய்ச்சுவோம். வாய்க்காலால் வடிந்தோட விட்டு வயல்வெளியெல்லாம் பாய்ச்சுவோம். கருத்துக்களம் புறக்கட்டும், கவிக்களம் புறக்கட்டும், கருத்துக்களம் வெடிக்கட்டும். அருமையான வரிகள். தமிழ் மொழி ஆள, தமிழ் மொழி ஆள, தமிழர்கள் வாழ. நல்ல வார்த்தை. தமிழ் மொழி ஆள, தமிழர்கள் வாழ. நாங்கள் தமிழாளி சிறக்க வாழ்த்தினீர்கள். பெட்டகம் என்று சொன்னீர்கள். அம்மா, நீங்க சொன்னது பெட்டகம் நாங்களா? நாங்களா அந்த பெட்டகம்? தமிழாளியா அந்த பெட்டகம்? பெட்டகத்தை திறந்து வாருங்கள், பொக்கிசம் நீங்கள். பெட்டகத்தை திறந்து வாருங்கள், அதுக்கு இருக்கிற அத்தனை தமிழாளி கலைஞர்களும் பொக்கிசம். ஆகவே அந்த பொக்கிசத்தை மூடி பாதுகாத்து வளர்க்க வேண்டியதுதான் எங்கள் கடமை. வாழ்த்துக்களம்மா, நன்றி. மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒளிக்காட்சியின் கவிக்களத்திலே தமிழும் மாலியும் வாழ்த்த வருகிறார்கள். எங்களுடைய தமிழ்நாட்டிலே தொலைக்காட்சி நகைச்சுவையின் நாயகன் மற்றும் மிகப்பெரிய பாட்டு பட்டுமன்ற தலைவன், கருத்து பரிமாறுவதில் அவரே அவருக்கு நிகர். அப்படிப்பட்ட ஒருவரை எங்களுக்காக ஒரு பெருந்தகை வந்திருக்கிறார், அவரை அழைக்கின்றோம். வாங்க கவி நிலவான், உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? மிக நலமாக இருக்கிறேன் ஐயா. இன்றைய நாளில் நீங்க இணைந்தமை நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையிலே இன்றைய நாள்ல இணைஞ்சதுல உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா தமிழாளியுடைய ஒளிக்காட்சியினுடைய 100 நிகழ்வுகளை தாண்டி இவ்வளவு சிறப்பாக போய் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுல இந்த நாள்ல நான் உங்களில் வாழ்த்துவதும் அதற்கு கிடைத்த வாய்ப்பையும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகத்தான் நான் கருதுகிறேன். உண்மையிலே அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் இறைவனுக்கும் தான் நன்றி சொல்லணும். சொன்னார், பனிமழை பொழியும் தேசத்தில் நீங்கள், பனிமழை பொழியும் தேசத்தில் நீங்கள், அங்கே தமிழ் மொழியை அருவி போல கொட்டி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கவிஞரும் நீங்கள். பனிமழை பொழியும் தேசத்தில் நீங்கள், அங்கே தமிழ் அருவியை கொட்டி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கவிஞரும் நீங்கள். கவிக்களம் கண்ட பல தமிழாளி ஒளிக்காட்சி, கருத்துக்களை தெரிக்க விட்டது தமிழாளி ஒளிக்காட்சி. கவிக்களத்தை
புரட்டி பார்த்தது தமிழாளி ஒளிக்காட்சி, கருத்து களத்தை தெறிக்க விட்டது தமிழாளி ஒளிக்காட்சி, இசைக்களத்தில் இன்பமாய் மிதக்க விட்டது இந்த தமிழாளி ஒளிக்காட்சி. இசைக்களத்தை இன்பமாய் மிதக்க விட்டது இந்த தமிழாளி ஒளிக்காட்சி. ஆய்வுக்களத்தை அலசி பார்த்து ஆராய்ச்சி செய்து அனல் பறக்க விட்டதும் இந்த தமிழாளி ஒளிக்காட்சி. ஆய்வுக்களத்தை அலசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து அதை தெரிக்க விட்டதும் இந்த தமிழாளி ஒளிக்காட்சி. இத்தனை ஒளிக்காட்சிகளுக்கும் உயிரோட்டமாய் இருப்பது இந்த உயிரவன் தானே. இத்தனை நிகழ்வுகளுக்கும் இந்த ஒளிக்காட்சியின் உயிரோட்டமாய் இருப்பது இந்த உயிரவன் தானே. இணையத்தில் இணைவதற்கு இன்முகத்தோடு ஓடி வரும் கவிஞர்களை, கலைஞர்களை இன்முகத்தோடு வரவேற்கும் தமிழாளி ஒளிக்காட்சி. இந்த தமிழாளி ஒளிக்காட்சி 100 காட்சிகளை தாண்டி ஓடுகிறது என்று சொன்னால் இது 100 அல்ல, அது 500 ஆகட்டும், 1000 மலர வேண்டும். ஏன், இந்த உலகம் இருக்கும் வரை, தமிழ் உள்ளவரை தமிழாளி ஒளிக்காட்சி, இந்த காட்சி என்பது லட்சமாக மாற வேண்டும். அப்படி லட்சமாக மாறக்கூடிய ஒரு நிகழ்விலும் நான் பங்கெடுத்து கொண்டு உங்களை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி, இந்த தமிழாளி ஒளிக்காட்சியில் இதுவரை பங்கெடுத்து கொண்ட அத்தனை கலைஞர்களுக்கும், கவிஞர்களுக்கும், இசை பிரியர்களுக்கும், இந்த தமிழாளி ஒளிக்காட்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா உயிரவன் அவர்களுக்கும் எனது இதயம் நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாமா, அருமை ஐயா. ஒரு தமிழ்நாட்டிலேயே சரி அல்லது ஈழத்திலே சரி கொட்டும் நல்ல வெக்கையாக வெயில் கொட்டி கொண்டிருக்கும். அதாவது நான் நினைக்கிறேன் ஆணி மாதம் அல்லது வைகாசி மாதம் நினைக்கின்றேன். அந்த மாதங்களில கால் வைக்க முடியாது, மண்ணிலே நிலத்திலே கால் வைக்க முடியாது. அந்த அளவுக்கு சித்திரை மாசம் சித்திரை வைகாசி மாதங்கள், அப்ப சித்திரை மாதங்கள்ல கால் வைக்க முடியாது, அந்த நேரம் சுடும். அப்ப நாங்கள் ஓடி ஓடி அந்த வீதிகளிலே செருப்பும் இல்லாமல் திரிவோம். அப்ப எங்கே போய் ஒதுங்கலாம் என்று ஒரு நினைவு வரும். இங்கே ஒரு சிறிய மரம் இருந்தா ஒதுங்கிடுவோம், ஆனா பெரிய மரம் கிடைச்சா கொஞ்சம் தூங்கிடுவோம். சிறிய மரம் இருந்தா ஒதுங்கிடுவோம் போய் நின்று, பெரிய மரம் இருந்தால் ஆலமரம் மாதிரி பெரிய மரங்கள் இருந்தால் அதுல தூங்கிடுவோம் கொஞ்ச நேரம். அப்புறம் அம்மா அப்பா தேடு வர எங்கடா தெரியுங்க, நான் தூங்கி விட்டோம் ஆலமரத்தடியிலே. அதே போலத்தான் கவிநிலவனுடைய ஆலமரத்தடியிலே நாங்க தூங்கி விட்டோம். இல்ல, சிறிய மரம் கிடைந்தாலே ஒதுங்கிடுவோம், பெரிய மரம் கிடைந்தா தூங்கிடுவோம். நீங்கள் பேசும் பொழுது நாங்கள் தூங்கி விட்டோம் ஐயா. இப்படி என்றால் உங்களுடைய தமிழ் வார்த்தைகள் அத்தனை வார்த்தைகளும் ஆறுதல் ஆற்று, அது ஆற்றுப்படுத்துகின்றது என்று சொல்லுவார்கள். ஆற்றை ஆற்றுப்படுத்தல் என்று சொல்லுவார்கள். ஆற்றுப்படுத்தல் என்றால் அந்த கரைகளை இருக்கின்ற அவ்வளவு உயிரினங்களையும் அது வாழ வைக்கின்றது, அது ஆதரவாக இருக்கிறது என்றது அந்த கருத்து. அதே போல் உங்களுடைய கவிதையில் வருகின்ற உங்களுடைய தமிழ் ஆற்று எங்களை ஆற்றுப்படுத்துகிறது. எங்களுக்குள்ளே நிறைய காயங்கள் இருந்தது, அத்தனையும் ஆறிவிட்டது. உங்களுடைய ஆற்றுப்படத்தில் எங்களை ஆறிவிட்டது. ஆகவே உண்மையிலேயே அந்த வகையில் பனி மலையை நீங்கள் பனி மழையாக பொழிகின்ற இந்த தேசத்திலிருந்து தமிழை நாங்கள் பொழிந்தாலும் அந்த தமிழை இன்று பொழிவதற்கு இன்று முகிலாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதுதான் நாங்கள் சொல்ல வருகின்றோம். மிகப்பெரிய முகிலாக இருக்கிறோம். முகில் இல்லை என்றால் மழை இல்லை என்று சொல்வார்கள். அவை முகில் கூட்டங்களாக நீங்க இருந்து கொண்டு அவ்வப்போது எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் முகில் மழையாக பொழியா வைத்த ஆறெங்கே அல்லது நான் எங்கே நீ எங்கே ஒருவருமே இல்லை. ஆகவே அதே போல் உங்களுடைய அந்த கவித்தன்மை மிக சிறப்பு. எங்கள் தமிழாளியில இருக்கின்ற கவிக்களம், கருத்துக்களம், ஆய்வுக்களம், அரசியல் களம், திரைக்களம் எல்லாத்தையும் ஒட்டு விடாம நீங்கள் ஒட்டி அதை எடுத்துக்கொண்டு வந்த கவித்தன்மை பாராட்டுக்குரியது. இன்முகத்துடன் ஓடி வருகின்ற அத்தனை கலைஞர்களையும், இணையதளத்தை நோக்கி இன்முகத்தில் ஓடி வருகின்ற அத்தனை கலைஞர்களையும் இன்முகம் காட்டி நாங்கள் வரவேற்கின்றோம். அதோடு இன்முகத்தோடான் அவர்களும் வருகிறார்கள் என்பதுதான் பெருமை. இன்முகம் காட்டி நாங்கள் வரவேற்கிறோம், அதோடு இன்முகத்தோடு அவர்களும் ஓடி ஓடி வருகிறார்கள் என்பது உண்மை. இந்த 100 காட்சிகள் எங்களுக்கு போனதே தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு பேராசை இருக்குது, 1000 வர வேணும் என்று. அது 1000 வந்தா பரவாயில்ல, அங்காலையும் போய் அதிலேயும் தான் பாட வேணும் என்ற ஆசை. ஆகவே உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு பலிக்கும். ஆகவே நீங்களும் அந்த நீங்க சொல்ற 1000 காட்சிகளுக்கு பின் நாங்களும் உங்களை பார்த்து மகிழ்வோம்.
எங்களுக்கு என்றுமே குடையாக இருந்து நிழலாக இருப்பீர்கள் என்று கேட்டுக்கொண்டு, நாங்கள் உங்களை வாழ்த்துவதை விட நீங்கள் எங்களை வாழ்த்தி உங்களோட வாழ்த்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நீண்ட காலம் நீருடையாக நோய் நொடி என்று நீங்கள் வாழ வேண்டும் என்றது தமிழாளியின் கலைஞர்கள் சார்பில் வாழ்த்தி விடைபெறுகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க நன்றி. நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அடுத்த ஒளிக்காட்சியினுடைய கவிக்களத்திலே தமிழும் தமிழாளியும், தமிழுக்கும் தமிழாளிக்கும் முழக்கமிடும் கவிஞர்கள் கூட்டங்கள், கலைஞர் கூட்டர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் அவர்களுடைய அன்பு மலை, அவங்களுடைய பாசத்தினுடைய துளிகள் அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்தியாவில இருந்து ஹைதராபாத்ல இருந்து ஒரு கவிஞர் இங்கே இணைகிறார், விஜய் வெங்கட் அவர்கள். விஜய் வெங்கட் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் விஜய் வெங்கட் அவர்கள். விஜய், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன் நானு. இவ்வளவு இதுவா ஒரு வெளிநாட்டுல இருந்து தமிழ இந்த அளவுக்கு சிறப்பா செய்ய முடியும். அதுவும் இல்லாம கவிதையும் கருத்தும் இதுமா ஒரு களத்துல எல்லாமே இருக்கணும் வீரனுக்கு. அப்படிங்கிறது என்னன்னா, முந்தைக்கு முந்தையதாய் பிந்தைக்கு பிந்தையதாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இல்லாம தமிழ்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஆயுதம் மாதிரியா. அது என்ன அப்படின்னு சொன்னா பழைய இதுவும் இருக்கணுமா, பழைய புராணங்களும் இருக்கணும். அதே சமயத்துல புதிதா வரக்கூடிய வார்த்தைகளையும் தன்னுள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கவிதை அப்படிங்கிறது தமிழ் அப்படிங்கிறது. தமிழ் இல்லாட்டி வளராது இல்லையா? முந்தைக்கு முந்தையதா இருக்கணும், பிந்தைக்கு பிந்தையதான் இருக்கணும். தன்னுடைய வரலாறுகளையும் விடக்கூடாது, புதிய சொற்களை, அதாவது என்னன்னா இந்த மாதிரி பேஸ்புக் அந்த மாதிரி இதுகளையும் தனக்குள்ள ஏத்துக்கணும். அப்படிங்கிறவ என்றும் இளமையாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் அப்படிங்கறத வாழ வைக்கக்கூடியதுங்கிறது இந்த மாதிரியான மிக அருமையான தளங்கள் தான் இருக்கு. உங்களை மாதிரியான ஒரு இவங்கதான் இந்த அளவுக்கு இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒண்ணு. கவிதையும் கருத்தும் போட்டியிடக்கூடியது. போர்க்களத்துல ஒரு வீரன் கையில பழைய வாள்களும் இருக்கணும், வாழ்வும் இருக்கணும், அதே சமயத்துல கேடையும் இருக்கணும், அதே சமயத்துல புதிதாக வரக்கூடிய அந்த வீரங்கியும் இருக்கணும் கையில. அப்படி இல்ல எனக்கு ரொம்ப திறமையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா சுட்டுட்டு போயிருவான் அவன் மாட்டுக்கு. இந்த இதுல காமிப்பாங்க இல்லையா, இந்த சோழர் காலத்து படத்துல காமிப்பாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் எல்லாம் கூட தெரியும் அப்படிமா. கடைசியில பார்த்தா துப்பாக்கி வச்சு நான் சொல்லிட்டேன், இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்பானா. அந்த மாதிரி இருக்காதான் தமிழ், மிகச்சிறந்த தமிழை. அப்படிப்பட்ட தமிழை கையாளக்கூடிய உங்களுக்கு ஒரு குட்டிய ஒரு கவிதை சொல்லி ஒரு பாராட்டு சொல்றேன் நானு. சிகரங்கள் புகழுக்கு தலை சாய்வதில்லை, இந்த சிகரங்கள் புகழுக்கு தலை சாய்வதில்லை. தமிழாளி என பெயரோடும், தமிழாளி என்ற பெயரோடும் கருத்தோடும் கவியோடும் தமிழுக்கு அழகு செய்யும், தமிழுக்கு அழகு செய்யும் தமிழ் குயவண்ணி, தமிழ் குயவண்ணி, தமிழ் சிலை வடிப்பதில் வல்லவண்ணி. பிறக்கும் ஈந்து புறப்பதால், பிறருக்கும் ஈந்து புறப்பதால், இந்த தமிழை பிறருக்கும் ஈந்து புறப்பதால் வள்ளலுமாய் சிறந்து உயர்ந்தாய். ஊர் உன் பெயர் சொல்ல, ஊர் உன் பெயர் சொல்ல சிறந்தே திகழ்ந்தாய். அனைவருக்கும் தாயாய் தமிழ் விறக்க வழியானாய், வெளிச்ச விதையானாய். விருட்சங்கள் சலசலப்பதில்லை, எந்த விருட்சங்களும் சலசலப்பதில்லை, தன் பெயர் உரைப்பதில்லை. ஆழ்ந்து விரிந்து பறந்து வேங்கை என பாய்கிறது இந்த வேழம் தமிழ் ஆழம் என பறைசாற்றுகின்றது. இதோ இந்த தமிழாழி என்ற வேழம் தமிழ் ஆழம் என்று பறைசாற்றுகிறது, நோக்குகிறது, நூற்றாண்டை நோக்கி புறப்படுகிறது என்ற வெற்றியின் முதற்படியை எட்டி வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கும் எங்களுடைய நண்பர், மிகச்சிறந்த தலைவர். உங்களுக்கு மனம் சிறந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மிகச்சிறந்த வாய்ப்பு. நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு கப்பல் கரையிலே நின்று தவித்து கொண்டிருப்போம். கரை சேர்வதற்கு கப்பல் வருமானங்கள், கரை சேர்வதற்கு, கரையில் நின்று தவித்துக் கொண்டிருப்போம், கரை சேர்வதற்கு ஒரு கப்பல் வருமான்று. கப்பல் வராது, ஒரு வள்ளம் வரட்டும், வள்ளமாவது வரட்டும் என்று சொல்லி, சரி வள்ளமும் வராமல் ஒரு சாதாரண ஓடம் வரட்டும் என்று சொல்லி, ஓடம் இல்லாட்டாம் பரவாயில்லை சார் கட்டுமரமாவது கிடைக்குமான்னு நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது பெரிய கப்பல் அல்ல, அது மிகப்பெரிய பீரங்கி கப்பலே வந்து சேர்ந்திருக்கு. மிகப்பெரிய டைட்டானிக் கப்பல் மாதிரி மிகப்பெரிய கப்பலே வந்திருக்கிறது என்றால், எல்லா இணையதளத்திலையும் ஒவ்வொரு வாரமும் புகழ் பூத்து கொண்டிருக்கிற விஜய் வெங்கட் அவர்கள்
நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, வந்திருக்கிறீர்கள். அதால எங்களுடைய தமிழாளியினுடைய அந்த சேவை, எங்களுடைய பயணம் சரியாக இருக்கிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கிறது. நேற்று கலைக்களத்தில் உங்களுடைய மகளுடைய தமிழ் பாடலை நாங்கள் ஒளிபரப்பி இருந்தோம். நேற்று லேகா தமிழ் பாடலை நாங்கள் ஒளிபரப்பியிருந்தோம். சரி, அந்த வகையில் உங்களுடைய வருகை, எங்களுடைய வாழ்த்து உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மைல்கல்லாக இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை யாருக்கு என்று மட்டும்தான் எனக்கு புரியவில்லை. சிகரங்கள் புகழுக்கு தலை சாய்க்காது என்று சொன்னீங்கள். அது யார் என்று தான் நான் தேடினேன். நான் சுத்துமுத்து பார்த்தேன், அது ஒரு இடம் இல்லை, அது உங்களுக்கு தான் தெரிஞ்சது. எத்தனை சிகரம், எத்தனை இணையதளத்துக்கு நீங்கள் சென்றாலும் தமிழாளிக்கும் இருக்க வந்து போறீர்கள் என்றால் அதனுடைய கருத்து, அந்த புகழ் பூத்த தொலைக்காட்சிகளில நீங்கள் கனல் பறக்க பேசினாலும் இந்த சிறிய தொலைக்காட்சிக்கு நீங்கள் ஒளிக்காட்சிக்கு வந்து தலை சாத்திருக்கிறீர்கள் என்று நான் பார்த்தேன். ஆகவே சிகரங்கள் புகழுக்கு தலை சாய்க்காது என்பது பொருத்தம் என்றது உங்கள் தலை சிகரத்துக்குத்தான் பொருத்தமாக இருக்கிறது. தமிழுக்கு சிலை வடிப்போம், அது உண்மைதான். தமிழுக்கு சிறைபிடிப்போம். ஊருக்குள் உங்கள் பேரை நாங்கள் வளர்த்து வச்சிருக்கின்றோம். இந்த இன்னொரு வரி ஒன்று, விருட்சங்கள் சலசலப்பதில்லை. அருமையானது. எப்படித்தான் நான் நினைக்கிறேன், நீங்க வீட்டுக்குள் இருப்பதில்லையோ, சோலைக்குள்ளதான் வாழ்வது போல் தெரிகிறது. மரத்தையே பார்த்து கொண்டிருந்து இருப்பது போல் உங்களுடைய கவிதை. விருட்சங்கள் சலசலப்பதில்லை. இந்த கவிஞர்களுக்கெல்லாம் எங்க இருந்தெல்லாம் இந்த சொற்கள் வருதா? நீங்க சொல்லிவிட்டீங்க, புது புது சொற்களை தமிழ் உள்வாங்குன்றது. அருமையான ஒரு விடயம். எனக்கு அது சொல்லுவார்கள், என்னுடைய நண்பர்கள் சொல்லுவார்கள், நீ இளைஞரோட நிக்க இளைஞர் மாதிரி நிக்கிற, முதியோரோட நிக்க முதியர் மாதிரி நிக்கிற, கலைஞரோட நிக்கிற கலைஞர் மாதிரி நிக்கிறாய், அங்க இன்னொரு தண்ணி அடிக்கிற இடத்துல போய் நின்றா அவர்கள் மாதிரியே நீயும் ஆடிக்கொண்டிருக்கிறான். ஆகவே இதுதான் தமிழும் அது எங்க நிக்கிறதோ அது மாதிரி அது மாறிடும். அதுதான் தமிழுக்கு ஒரு பெருமை. இன்றைக்கும் அது உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்குது என்றால், எந்த மொழியும் கண்டுபிடிக்காத ஒரு விடயம் எது புதுசா முளைச்சு வருதோ அதை நண்பனாக்கிடும். எது ஊர்ல குழந்தை ஒன்று பிறந்தால் ஒரு பெரியவர் ஓடி போய் பாருங்க, ஒரு பெரிய முதியவர் ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கிடுவார். தாய் தகப்பன் தூக்கிடுவார். தூக்கி ஏன்னா இந்த கிராமத்துக்கு வந்த முதலாவது உறவு, அவன் இந்த உறவை தூக்கி கையில வச்சுக்கொண்டு நான் தாத்தாண்டார் சொல்லுவார். அதே போலதான் இந்த தமிழும் உலகத்துக்கு எது புது புது வடிவங்கள் வருகிறதோ அங்கு ஓடி போய் தானும் புகுந்து கொண்டு நான் உனக்கு தாத்தா என்று இந்த இணையதளத்திலே உட்பட புதிய அருவிகளை தூக்கினபடியா இன்றைக்கு அந்த குழந்தை அந்த தாத்தாவை அந்த கிராமத்தில் விட்டு விளத்தாது. இன்றைக்குமே அந்த நினைவு வைத்திருப்பது போல் இந்த புதிய தொழில்நுட்பங்கள் மொழியை ஒதுக்க முடியாமல் இன்றைக்கு திண்டாடுது. ஆகவே தமிழுக்கு அந்த வரவிலக்கணத்தை ஆராய்ந்த உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, தமிழாளியினுடைய வேளம் இன்றைக்கு வரைஞ்சு வச்சுக்கிறது தமிழுக்கு நல்ல ஆழம் என்ற வரி பிடித்து கொண்டது. வாழ்த்துக்கள். நாங்கள் சொல்லுகிறோம், தமிழ் என்பது மிகப்பெரிய ஆழம். நாங்கள் கம்பன் சொன்னது போல் பாட்கடலை நக்கும் பூனை, மிகப்பெரிய பாட்கடலை ஒரு பூனை எந்த அளவு நக்கியதோ அதை விட குறைவாக நாங்கள் நக்கி எடுத்த தமிழ்தான் தமிழாளி வைத்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு உங்கள் போன்ற பெருமைக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி அம்மா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒளிக்காட்சியினுடைய பெருமை. இந்த ஒளிக்காட்சியில் அடுத்து வருவது மலேசியாவில் இருந்து வந்திருக்கிறார் நினைக்கின்றேன். அவரை இல்ல அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கிறார் எங்களுடைய அகத்தியர், அதாவது அமெரிக்க அகத்தியன் எங்களுடைய ஜான் பெண்டிக் அவர் இருக்கிறார். வரவேற்றுக் கொண்டு வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம். தமிழாளி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பார்வையாளர்கள் அனைவரையும் என் தமிழ் கொண்டு வணங்குகின்றேன். வந்து பேசியவர்கள் எல்லாம் கவிதை பாடினார்கள். எனக்கு கவிதையெல்லாம் பாட தெரியாது. அதுவும் சில பேரெல்லாம் வாள், கேடயம், பீரங்கி என்றெல்லாம் அள்ளி விட்டாங்க. அந்த மாதிரி அள்ளி விட்டு ஏதோ அரசியல் தலைவர்களை புகழ்வது போல புகழ்ந்து நான் என்ன தேர்தலில் அடிக்க போறேன், நமக்கு அப்படி யாரையும் புகழ தெரியாது. ஆனால் உண்மையை ஒரு சில வார்த்தைகளில் சொற்களில் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு கதவு மூடப்பட்டால் மறு கதவு திறக்கும் என்பார்கள். இந்த COVID-19 வந்த போது நமக்கு பல கதவுகள் அப்படி மூடப்பட்டன. உதாரணமா வெளியே போக முடியாத சூழல் ஏற்பட்டது, அல்லது உறவினர்களை கூட சந்திக்க முடியாமல், அலுவலகத்துக்கு செல்ல முடியாமல், எதுவுமே இல்லாமல் முடங்கி போனோம். அப்போது தமிழ் என்ற ஒரு பெருங்கதவு
தமிழாளி என்ற பெயரிலே திறந்தது. நீங்கள் அப்போதான் என்னை தொடர்பு கொண்டீர்கள். ஒருவேளை அதற்கு முன்பே நீங்க செயல்பாட்டில் இருந்தீர்களோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த கட்டத்தில் தான் என்னை முதலாக தொடர்பு கொண்டீர்கள். இல்ல ஐயா, நாங்கள் பிறந்து கண் விழித்தது உங்களை தான் பார்த்தோம். நாங்க பிறந்து கண்ணை திறக்க நீங்களாம் தெரிஞ்சீங்க. எங்களுக்கு வேற ஒண்ணு முன்னுக்கும் பின்னுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்படி போட்டு தாக்கும் நீங்கள் தான் தமிழையும் இந்த தாக்கி அதனை பல அடிகள் முன்னெடுத்து சென்று இருக்கிறீர்கள். இந்த கதவு திறக்கப்பட்டதனால் உலகில் உள்ள பல தமிழ் அன்பர்கள், திறமையாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களெல்லாம் வைத்து விதவிதமான நிகழ்ச்சிகளை வாரம் இத்தனை மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்தே செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுடைய முதலில் ஆர்வம், எந்த அளவுக்கு தமிழ் ஆர்வம் இருக்கிறது என்று காட்டுகின்றது. அடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தமிழ் அறிவு இருக்கிறது என்று காட்டுகின்றது. இப்ப ஒவ்வொரு கவிஞர்களும் சொல்லிட்டு பேசிட்டு போனவுடனே நீங்க ஒரு கதை அது சார்ந்த தமிழ் உணர்வுகளை உசுப்பி எழுப்பி விடுகிறீங்க பாருங்க. அது உங்களது பேராற்றல். அத்தகைய தமிழ் உங்களிடம் இருந்தது இந்த கொரோனா காலத்தில் தான் வெளிவந்தது. அந்த கொரோனாவால் உலகத்தில் எத்தனையோ நன்மைகள், அதில் ஒன்று இந்த தமிழ் பணி என்பது. உலகளாவிய அளவிலே பலரும் பல பணிகளை செய்கிறார்கள், ஜூம் போன்ற இணைப்பு வழியாக வந்து செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு ஒளிப்பதிவு கூடமே உருவாக்கி அதற்கு தமிழாளி என்று அத்தனை அழகான பெயர் சூட்டி உலகம் முழுவதும் உள்ளவர்களை ஒன்றிணைத்து, ஒரு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஏவிஎம் ஸ்டுடியோ அப்படி இப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய பேரை சொன்ன உடனே ஓஹோ அங்கேயா அப்படின்னு, தமிழாளி அப்படின்னா ஓ அதுவும் கனடாவில் இருந்து வரும் தமிழாளியா அப்படி கேட்கக்கூடிய அளவுக்கு மிக பிரமாதமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே நீங்கள் முதல் முறை என்னிடம் பேசும்போதே ஒரு நிமிடத்துக்குள்ளே கண்டுபிடித்து விட்டேன். ஒரு தமிழில் நம்ம எல்லாம் முழுங்கும் திமிங்கிலமாக இருப்பாரோ என்று அதனை நீங்கள் பல முறை நிரூபித்து இருக்கிறீர்கள். உங்களிடத்திலே ஒட்டி கொண்டதிலே எனக்கும் கூட சற்று பெருமை. ஏதோ நானும் ஓரிரு நிகழ்வுகளை உங்களது தமிழாளி இணையம் வழியாக வழங்கியிருப்பதிலே தமிழுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். உங்களது அன்புக்கும் உங்களது இத்தனை பெரிய ஆறுதல் தரும் வார்த்தைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் உண்மையிலே நன்றி சொல்லிக் கொள்கிறேன். உங்களால் உலகம் முழுக்க உள்ள பல தமிழ் நெஞ்சங்கள் மகிழ்கின்றன. அதுதான் தமிழுக்கு செய்யும் மாபெரும் பணி. இந்த பணி இன்னும் பெருமையுடனும் சீருடனும் சிறப்புடனும் நடைபெற வேண்டும் என்று அமெரிக்க மண்ணில் இருந்து என் உளமாற உங்களை அனைவரையும் வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றது. உண்மையாக அமெரிக்காவிலிருந்து பல தொன்றுகள் உலகெங்கும் நீங்கள் இன்றைய உங்களோட முகம் பார்க்கலாம். உலகத்தில் உங்களை தெரியாதவர்கள் இருக்காது என்று அந்த அளவுக்கு எல்லா இணையதளங்கள் ஊடாக நீங்கள் ஒரு சிறிய இடத்தில் இருந்து கொண்டாலும் நீங்கள் உலகம் முழுக்க இன்று உங்களுடைய தமிழ் வீச்சு சொல் வீச்சாக பரவி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த வகையில் உங்களுடைய வாழ்த்து நாங்கள் வரவேற்றுக்கின்றோம். இருந்தாலும் ஒரு பெருமை எங்களுக்கு என்ன, 100 ஒளிக்காட்சிகளை நாங்கள் இங்கே பரவி இருந்தாலும் அதுல 46,000 வியூஸை தாண்டி நிற்கிறது உங்களுடைய பேட்டி ஐயா. ஆகவே உங்களுடைய அது முதன்மையா நிற்கிறது. மற்றது 37,000 வியூஸ் எங்களுக்கு கருத்துக்களம் ஒன்று இருக்கிறது. உங்களுடைய 46,000க்கு மேலே 52,000 வியூஸ் நான் நினைக்கிறேன். 52,000 வியூஸ் நாங்கள் கடைசியா பார்த்திருந்தோம். இப்போ அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நீங்கள் இணைந்தது எங்களுக்கு ஒரு வாழ்த்து, எங்களுக்கு ஒரு பெருமை. அது இதுல உங்களுக்கும் ஒரு பெருமை ஒன்று இருக்கிறது என்றால் அந்த 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 உங்களுடைய அந்த கருத்தை எங்களிடம் விதைக்கிறதுக்கு ஒரு நிலமாக நாங்கள் பாவிச்சிருக்கிறோம். ஆகவே அது ஆனா அந்த கருத்தை எங்களோட நிலத்துல விதைச்சிட்டீங்க. நான் உங்களுக்கு சொந்தமா நீங்க அறுவடை செய்ய இயலாது, நாங்களும் அறுவடை செய்வோம். அது எங்களுக்கு அது சொந்தமானது. ஆகவே அதே நேரத்தில் அந்த நடிகர்கள் இடக்கிட சொல்லுவாங்களே ஐயா, நாங்கள் இந்த அரசியலுக்கு வர மாட்டோம், அதை அப்படி சொல்லியே அரசியலுக்கு வந்துருவாங்க. அப்ப நீங்கள் அந்த சரியாக அந்த தளத்தை பாவிக்கிறீங்க அப்படின்னா, கடந்த வாரம் உங்களுடைய அரசியல் பார்வையை நாங்கள் எங்களுடைய தமிழாளியிலே ஒளிபரப்பி இருந்தோம். அருமையான ஒரு கருவு. அதனாலே பல விளக்கங்கள் இங்கே கனடா மக்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் பல மக்களுக்கு விளக்கம் இருந்தது, அமெரிக்கா தேர்தல் எப்படி நடக்குது என்று. ஆகவே இவ்வளவு தூரம் நீங்கள் ஊண்டி கவனிக்கிற நீங்கள் அரசியலுக்கு வர மாட்டீங்களா? வரலாம். சொல்லுங்க, நீங்க இடையில சொன்னீங்களா அரசியல் இல்லைன்னு. ஆகவே அதை சொல்லாம சொன்னீங்களோன்னு சந்தேகம், அவ்வளவுதான். உங்களை போன்று பலம் இருக்க வேண்டும், உடல் பலம் இருக்க வேண்டும், உள்ள பலம் இருக்க வேண்டும், பண பலம் இருக்க வேண்டும். நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஆனா ஒன்று குறிப்பா சொல்லுகிறேன் என்னென்னா, நாங்கள் ஈழத்திலேயோ தமிழ்நாட்டிலேயோ எங்களுக்கு அந்த இடம் கிடைக்காது என்று நான் நினைக்கலாம் எங்களோட வாழ்க்கையில. ஆனா கனடா போன்ற அமெரிக்கா கண்டத்தில் எங்களை போன்றவர்களுக்கு நீங்க சொன்ன இடத்துக்கு வருவதற்கு வெகுவேகமா வருவோம். ஆகவே எங்கள் இனத்துக்கும் எங்களுடைய திறமைக்கும் இந்த மண்
சரியாக தலை சாய்க்கும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை என்பதை கேட்டுக்கொண்டு எங்களை மறந்து விடாமல் எந்த இடத்தில் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது எங்களையும் மறந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி ஐயா. நன்றி. நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டது அமெரிக்காவிலிருந்து பாப்பையா அவர்கள், அமெரிக்கன் பாப்பையா அவர்கள் கூறிய வார்த்தை மிகவும் ஒரு மகிழ்ச்சியானது. அவர் புதுக்கோட்டையில் புறப்படமாக கொண்டவர், பலருக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு எங்களோட இணைந்து அமெரிக்காவில மிகப்பெரிய தமிழ் சங்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனாக ஒரு அறிஞனாக இருந்து பல விஷயங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் எங்களோட இணைந்திருக்கின்றார். அடுத்ததாக எங்களோட மண்ணிலே எங்களோடு இருந்து இந்த தமிழாளி ஒளிக்காட்சியை சோறாமல் வளர வேணும் என்றதை எனக்கு எந்த நேரம் தொலைபேசி எடுத்து உற்சாகம் தந்து கொண்டிருக்கின்ற ஒரு தாய். அந்த தாயை நாங்கள் சந்திச்சு கொள்வோம். வணக்கம், வாருங்கம்மா சந்திராதேவி அம்மா, வாங்க. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம், நன்றாக இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு என்னோட இணைந்து எல்லாரும் இப்படி சேர்ந்து வருவீர்கள். நான் கொரோனா இல்லையண்டா எல்லாருக்கும் நான் விமானம் அனுப்பி கூப்பிட்டு இருப்பேன் நீங்க விழா செய்வதற்கு. எங்களோட விழா உங்களுக்கு தெரியும் தானே எப்படி நடைபெறும் என்று. இல்ல, உண்மைதான். இன்று உங்களுடைய கலையகம் கூட பெரிய களை கட்டி இருக்கும் ஒன்றியல் மக்களால். என்ன செய்வது? இறைவன் ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுப்பார் என்று சொல்லுவார்கள் அல்லவா? ஆகவே ஒரே நேரத்தில் இன்பத்தையும் தர முடியாது, ஒரே நேரத்தில் துன்பத்தையும் தர மாட்டார். ஆகவே எங்களை எல்லாம் பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் வெற்றி வகை சூடிக்கொண்டிருக்கிறோம். தாய் நாட்டில் இருந்து தவ புதல்வனாம் எங்கள் திரைக்கா உயிலவன் ஆசான் அவர்கள் இன்ற பொழுதில் பெருவக்கன் தன் மகவை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவர் கூறினார். ஆனால் புலம்பெயர்ந்த நாட்டிலே வந்து பல்லின மக்கள் மத்தியிலே இன்று இந்த தமிழனை பெற்ற தாய், ஆஹா, தாய்ப்பால் தான் கொடுத்தாளோ உண்டு எல்லோரும் சிந்திக்கும் அளவுக்கு உங்கள் இந்த செயல், நீங்கள் நிச்சயமாகவே உங்கள் லட்சியம் வளர வேண்டும். உங்களுக்கு பின்னால் உங்கள் மனைவி, குடும்பம் என்று எத்தனை உள்ளங்கள் உங்களை தாளாட்டி கொண்டிருக்கின்றது, பாராட்டி கொண்டிருக்கின்றது, தலை தட்டி கொண்டிருக்கின்றது என்பதை குறிக்கொண்டு என்னுடைய கவிதை தமிழாளியின் ஒலி அலையின் 100வது வெற்றி விழா. தமிழ் ஆளியின் ஒலி அலையின் 100வது வெற்றி விழா. அன்னை வயிற்றில் கருவாகிய போதே இளமண்ணில் தமிழ் வளர 1000 கனவு கண்டீர்களோ? அன்னை வயிற்றில் கருவாகிய போதே இளமண்ணில் தமிழ் வளர 1000 கனவு கண்டீர்களோ? தாய்ப்பாலுடன் தமிழ்ப்பாலையும் அருந்தினீர்களோ? தாய்ப்பாலுடன் தமிழ்ப்பாலையும் அருந்தினீர்களோ? திக்கெட்டு வரை தீயாய் வளர்ந்தது உங்கள் தமிழ் பணி. திக்கெட்டும் வரை தீயாய் வளர்ந்தது உங்கள் தமிழ் பணி. தமிழும் நானும் நகமும் சதையும் போல் தமிழ் குருதியில் கலந்து விட்ட ஆசானே. தமிழும் நானும் நகமும் சதையும் போல் தமிழ் குருதியில் கலந்து விட்ட ஆசானே. தமிழ் கற்றவர்களுக்கு வாழ்நாள் நீடிக்கும் என்று தமிழை வாழ வைக்க வேண்டும் என்று போராடும் ஆசானே, உங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம். தமிழ் கற்றவர்களுக்கு வாழ்நாள் நீடிக்கும் என்று தமிழை வாழ வைக்க வேண்டும் என்று போராடும் ஆசானே, உங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம். தமிழின் அருமை பெருமை பறைசாற்ற வேண்டும் என்ற உணர்வு வெளியாகியது, உணரவிட்டது தமிழாளி. தமிழின் அருமை பெருமை பறைசாற்ற வேண்டும் என்ற உணர்வு வெளியாகியது, உணரவிட்டது தமிழாளி. கொழும்பில் தமிழ்ச்சங்கத்தின் ஈழத்து முனிவர் கந்தசாமி அவரிடம் மாணவனாக பயின்றீர்கள், பட்டமும் பெற்றீர்கள். கொழும்பில் தமிழ் சங்கத்தின் ஈழத்து முனிவர் கந்தசாமி அவரிடம் மாணவனாக பயின்றீர்கள், பட்டமும் பெற்றீர்கள். பட்டங்கள் பல கவிஞன் தமிழ்மணி கவிதை தென்றல் பல பட்டங்கள் பெற்றீர்கள். கவிஞன் தமிழ்மணி கவிதை தென்றல் என்ற பல பட்டங்கள் பெற்றீர்கள்.
பொங்கி எழுந்தீர்கள், பொங்கி எழுந்தீர்கள், புறப்பட்டீர்கள், தமிழ் ஆளி ஆளி கடந்து வந்து தொடர்ந்தீர்கள் தமிழ் ஆளியை. பொங்கி எழுந்தீர்கள், புறப்பட்டீர்கள், தமிழ் ஆளி ஆளி கடந்து வந்து தொடர்ந்தீர்கள் தமிழ் ஆளியை. தமிழை வளர்க்க 2004 தமிழாளி மாத சஞ்சியை வெளியிட்டீர்கள். தமிழை வளர்க்க 2004 தமிழாளி மாத சஞ்சியை வெளியிட்டீர்கள். 2009 தமிழாளி பாடசாலை ஆரம்பித்து இயல், இசை, நாடகம், விளையாட்டு என பல நிகழ்வுகளோடு அரசியல் அலசல் என அரங்கேற்றி பல வெற்றி மேடைகளை சந்தித்தீர்கள். 2009 தமிழாளி பாடசாலை ஆரம்பித்து இயல், இசை, நாடகம், விளையாட்டு என அரசியல் அலசல்கள் என பல நிகழ்வுகளை அரங்கேற்றி பல வெற்றி மேடைகளை சந்தித்தீர்கள். ஈன்ற பொழுது தன் மகவை சான்றோன் என கேட்ட தாய் என்று மகளை தந்த தாய் கேட்டு மகள. ஈன்ற பொழுது தன் மகவை சான்றோன் என கேட்ட தாய் இன்று மகளை தந்த தாய் கேட்டு மகள. பாராட்டுகளை அள்ளி வீசுகின்றார்கள், பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று சந்தோஷம் மாமிக்கல்ல தாய்க்கு, தாய்க்கல்ல மாமிக்கு. இன்று உங்களுக்கு பட்டங்களும் பதவிகளும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் அள்ளி தருகின்றார்களே இந்த கலைஞர்கள், அறிஞர்கள் எல்லோரும் இதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் மனைவியை தந்த மாமி, அவ மாமி அல்ல தாய் என்று கூறுகிறேன். தமிழனாக பிறந்ததற்காக பெருமை உங்களுக்கு உண்டு. தமிழனாக பிறந்ததற்காக பெருமை உங்களுக்கு உண்டு. தரணியின் மூத்த மொழி எந்தன் தாய்மொழி என்ற லட்சியம்தானோ? தரணியின் மூத்த மொழி எந்தன் தாய்மொழி என்ற லட்சியம்தானோ? தமிழாளி கடந்து புலம்பெயர் மக்களுக்கு ஒளி அலை மூலம் உயர் கொடுக்கும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். தமிழ் ஆளி கடந்து புலம்பெயர் மக்களுக்கு ஒளி அலை மூலம் உயிர் கொடுக்கும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். தமிழ் மொழியாம் உங்களை ஈன்ற அன்னையையும் அரியணை ஏற்றி மகிழ்வேன் என்று உறுதி பூண்டீர்களோ ஆசான்? தமிழ் மொழியையும் உங்களையும் ஈன்ற அன்னையையும் அரியணை ஏற்றி மகிழ்வேன் என்று உறுதி பூண்டீர்களோ தமிழாளியின் ஆசான் திரு க. இளவன் அவர்களே? இன்று இனிமையான நிகழ்வுகளோ 100வது நாட்கள் ஒலி அலை மூலம் வெற்றி களிப்பில் திகழும் நீங்கள் 1000 நிகழ்வோடு வெற்றி விழாக்களை காண வாழ்த்துக்கள். இன்று இனிமையான நிகழ்வுகளோ 100 நாட்கள் ஒலி அலை மூலம் வெற்றி களிப்பில் திகழும் நீங்கள் 1000 நிகழ்வுகளோடு வெற்றி விழா காண வாழ்த்துக்கள். கவிதை, கருத்துக்களம், ஈழம் தொடங்கி தமிழகம் வரை கவிஞர்கள், பேச்சாளர்களோடு இன்று வெள்ளி விழா நாயகனே தங்கள் குழுவினரின் அயரா உழைப்பு மென்மேலும் வளர வாழ்த்துகின்றேன். கவிதை, கருத்துக்களம், ஈழம் தொடங்கி தமிழகம் வரை கவிஞர்கள், பேச்சாளர்களோடு இன்று வெள்ளி விழா நாயகனே தங்கள் குழுவினர்களின் அயரா உழைப்பு மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன். வாழ்க வளர்க. தொடருங்கள் வெற்றி உங்கள் பக்கம், தொடருங்கள் வெற்றி உங்கள் பக்கம். உங்கள் தடம் பார்த்து நாமும் அத்தடம் பதித்து வருவோம். உங்கள் தடம் பார்த்து உங்கள் பாதையிலே உங்கள் தடத்தின் மீது நாங்களும் தடம் பதித்து வருவோம் என்று அன்பு மொழி கூறி உங்களுக்கு ஆணித்தரவா நாங்களும் உங்களோடு துணை நிற்போம் என்று கூறி உங்களுக்கு நல்வாழ்த்து நான் சொல்லுவேன். நல்லபடி நீங்கள் வாழ என்று உயர வேண்டும். அருமையாம, நீங்கள் நீண்ட காலம் எங்களோட பயணிப்பதனால எங்கள் மண்ணிலே எங்களோட சேர்ந்து இங்க ஒரே இடத்தில் இருப்பதனாலும் நாங்கள் சொல்ல வேண்டிய, பாராட்ட வேண்டிய பல விடயங்களை நீங்களும் சொல்லி கலைஞர்களை பாராட்டுவதோடு இந்த ஒளிக்காட்சியினுடைய
முக்கிய பங்கை, அதாவது நன்றி என்ற பங்கை நீங்க எடுத்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் சரியான இடத்தில் நின்று சரியான கவிதையை கொண்டு வந்திருக்கிறீர்கள். தமிழ் ஆளியை கடந்து வந்ததால் தமிழாளி என்றோம். உண்மையான இந்து சமுத்திரத்தினுடைய பழைய பெயர் தமிழாளி. அங்கே தமிழ் தாண்டு போய் இருக்கிற ஆளி என்றபடியா தமிழாளி. அந்த தமிழாளியை கடந்து கனடா வந்தபடியா நாங்கள் தமிழாளி என அழைக்கப்பட்டோம். ஆகவே அந்த சொல்லை நீங்க புதைச்சதோடு எனது குருவை நினைவுபடுத்தி இருக்கிறீர்கள். இந்த பெருமையெல்லாம் எனது குருவுக்கு கந்தசாமி தமிழ் சங்கத்தை அமைச்ச தமிழவேள் ஈழத்து முனிவன் தமிழவேள் கந்தசாமி அவர்கள் அவர்களே நினைவுபடுத்தியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். கலைஞர்களை எல்லாம் நினைவுபடுத்தி அழகாக சொல்லி எங்களுடைய கருத்துக்களம் 25 தாண்ட போகிறது. இன்று 25வது. அதனாலேயோ உங்கள் கவிதையில வெள்ளி விழா ஒன்று நீங்க குறிப்பிட்டீங்க. வெள்ளி நிகழ்ச்சி ஒன்று வருகிறது. அது இந்த 100 நிகழ்ச்சிக்குள்ள வெள்ளி நிகழ்ச்சி கருத்துக்களம் 25 தொட்டு நிற்கிறது. இன்றைய நிகழ்ச்சி 25 நிகழ்ச்சி. ஆகவே அந்த வகையில் பல வகையை நீங்க தொட்டு பார்த்த உங்களோட கவிதைக்கும் உள்ளார்ந்த மனமார்ந்த உங்களோட வாழ்த்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை பார்த்து மகிழ்ந்தது கவிக்களம். இந்த கவிக்களத்தில் தமிழும் தமிழாளியும் என்ற பலவிதமான கவிதைகள், உரைகள், கலைஞர்கள், கவிஞர்கள் இணைந்து சிறப்பித்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது தமிழ்மணி காவிரவன். நன்றி, வணக்கம்.